أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وطهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் 20 தராவி 25 ஜுஸு இரண்டாவது 10 இந்த இரவோடு நிறைவு வருகிறார். நாளைய மக்ரிபில் இருந்து ரமலானுடைய மிக முக்கியமான 3வது 10 நாம் உள்ளே நுழைகிறோம். அல்லாஹ் தஆலா முந்திய 10 ரஹ்மத்துடைய 10 என்று சொல்லுகிற அந்த 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாகவும், இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10 என்பதிலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாகவும், அடுத்து வரக்கூடிய 3வது 10 நரக விடுதலைக்கான 10 என்பதிலே நரக விடுதலையை பெற்றவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. ரப்பனா குஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்கிற துஆவை 2வது 10 ஓதி வந்த நாம் நாளைய மக்ரிபில் இருந்து மிக அதிகமாக 2 துஆக்கள் ஓதலாம். ஒன்று, அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்தினுடைய விடுதலையையும் சொர்க்கத்திலே உள்ளே நுழைவதற்கும் எங்களுக்கு நசீபை கொடு, தௌஃபீக்கு கொடு என்று இந்த துஆ. மிக அதிகமாக அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் கேட்க வேண்டிய துஆ, இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இந்த துஆ, இந்த 2ம் மிக அதிகமாக அடுத்து வரக்கூடிய 10 நாட்களிலே கேட்க வேண்டும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்களுடைய காலத்தில் ரமலானை அவர்கள் அணுகிய விதமும் நாம் அணுகிற விதத்திலேயும் இன்றைக்கெல்லாம் இப்போது நிறைய வேறுபாடாகிவிட்டது. முக்கியமாக என்னன்னா, ஆரம்பத்தில் அவர்கள் முதல் 10 2வது 10 கூட வேகமாக இருப்பார்கள். லேசு மாசான சடைவோ சுணக்கமோ கொஞ்சம் பின்னடைவோலாம் இருக்கிறத விட 3வது 10 நாள் ரொம்ப வேகமாக இருக்கும். அவர்களுடைய அமல்கள், அவர்களுடைய பாவ மன்னிப்பு, அவர்களுடைய குர்ஆன் திலாவத்து, அவர்களுடைய சதகா ஜகாத்துகள் எல்லாமே வேகமாக இருக்கும். நம்ம அந்த முந்தின 1 வாரம் பயங்கரமாக இருந்துட்டு விட்டுட்டா அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். திரும்ப 27க்கு தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. முதல் தராவி 2வது தராவியில் அந்த கதவை மூட்டுற அளவுக்கு தொழுதாங்க. இப்போ அப்படி போய் 4 5 இஷா ஆரம்பிக்கும் போது 3.5 ஸ்டெப்பு. இப்போ நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சரி, இடையில தொய்வு வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த அடுத்த 10 நாள் இன்னும் தொய்வாக போயிடக்கூடாது. ஃபைனல் ஸ்டேஜ் இது ரிசல்ட் வர்ற நேரம். இந்த நேரம் பார்த்து பஜார்லையும் மார்க்கெட்லேயும் பர்ச்சேஸ்லையும் துணி எடுக்கிறதுலையும் சுற்றிட்டு இருந்தால் ரம்ஜானுடைய அறுவடை போய்விடும். மிக முக்கியமான அறுவடை காலம். ஏதோ நடந்தது. இப்போ மாணவர்களுக்கு பாணியில் சொல்கிறதுன்னா, கிளாஸ் எல்லாம் இடையில வராமல் போயிட்டோம் வச்சுட்டோம். எக்ஸாம் டைம்லேயும் அவன் வராமல் இருந்தான்னா, இது முக்கியமான இந்த கடைசி 10 நாட்கள். ஹதீஸ் இப்படி வருகிறது, கான இதா தஹல ஃபில் ஆஷிரில் அவாஹிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நுழைந்து விட்டால் ஷத்த இஸாரஹு, தங்களுடைய வேட்டியை இறுக்கமாக்கி கட்டிக்கொள்வார்கள். வ ஐகத அஹ்லஹு, குடும்பத்தை எல்லாம் இரவில் எழுப்பி விடுவார்கள். வ அஹ்யா லைலஹு, இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். இரவு பூரா, ரம்ஜானில் மட்டும் பின்னாடி 10 நாள் ஃபுல் நைட்டு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கடைசி 10 நாட்களுடைய செயல்பாடு.
20 நாட்களில் இருந்த அந்த பின்னடைவெல்லாம் கொஞ்சம் வேகம் பெற்று ஒரு புத்துணர்வோடு அடுத்து வரக்கூடிய 10 நாட்களை அணுக வேண்டும். இந்த ஹதீஸில் வேட்டியை இறுக்கமாக கட்டிக்குவாங்கன்னு வருதுள்ள ஒரு வார்த்தை. நம்ம தமிழில் மும்முரமாக வேலை செய்கிறவங்கள வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது களத்தில் இறங்கிட்டாரு, ஃபீல்டில் இறங்கிட்டாருன்றோம். அந்த வார்த்தை ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ் வேட்டியை வரிந்து கட்டி கொள்வார்கள் அப்படின்னா ரொம்ப மும்முரமாக இபாதத்தில் இந்த 10 நாட்கள் இறங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வருஷம் பூரா அவர்களுடைய இரவு வணக்கத்தின் போது அவர்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். குடும்பம் தொழுகும் என்றாலும் கூட ரொம்ப முன்னாடியே குடும்பத்தை எழுப்பிவிட மாட்டாங்க. ஆனால் இந்த 10 நாட்கள் மட்டும் குடும்பத்தையும் சேர்த்து எழுப்பி விடுவார்கள். அவர்களும் சேர்ந்து இபாதத்தை செய்ய வைப்பார்கள். இந்த 10 நாட்கள் பொதுவாக இஅ்திகாஃப் அப்படிங்கிறது இதற்காகவே வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாள் இந்த இறுதி கட்டத்தை ஃபைனல் ஸ்டேஜ் அடையணும், அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற லைலத்துல் கத்ர் முழுசாக அடையணும், அல்லாஹ் நரக விடுதலையும் சுவன பிரவேசத்தையும் உரிமையாக வழங்கக்கூடிய இந்த 10 நாட்கள் மிஸ் ஆகாமல் அப்படியே கிடைக்கணும். இதெல்லாம் பல்வேறு நோக்கங்களை கருத்தில் கொண்டுதான் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவில் இருந்த வரை. லாஸ்ட் 9வது வருஷம் இருக்கலை, அதுக்கு பதிலாக 10வது வருஷம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தான். 9வது வருஷம் மட்டும் இருக்க முடியாததுனால. ஆக வாழ்க்கையில் எந்த வருஷமும் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில், அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் அமலாக்கப்பட்டு பரவலாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் இஅ்திகாஃபை விடவே இல்லை. இஅ்திகாஃபினுடைய பல்வேறு நோக்கங்களில் ஒன்று வெறும் இந்த ரம்ஜானை பிடிக்கணுங்கிறது மட்டுமல்ல, அதாவது படைப்பினங்களை விட்டும் துண்டித்து படைத்தவனின் சிந்தனையிலே தனிமை. இஅ்திகாஃபுக்கு அதான் அர்த்தம். அல் ஹல்வத்து மஅல் ஹாலிக், படைத்தவனோடு நாம் தனியாக இருத்தல், படைப்பினங்களை விட்டும் கூடுமானவரை துண்டித்து இருத்தல். ஆனால் நம்முடைய இஅ்திகாஃபுகள் இந்த தரத்தில் அமைகிறதா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அல் ஹல்வத்து மஅல் ஹாலிக், படைத்தவனோடு தனிமையில் இருக்கிறேன், நான் படைப்பினங்களை விட்டும் நான் ஒதுங்கி இருக்கிறேன். இந்த தத்துவார்த்த சிந்தனைகளோடு தான் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்குவதற்கு முற்பட்ட குர்ஆனில் இருக்கிறது, மரியம் அம்மாவை அல்லாஹ் தனிமையில் இருக்க சொன்னார். அவர்கள் தனிமையில் இருந்தார்கள், இபாதத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு கொட்டம், ஒரு தனியாக இபாதத்துக்கான ஒன்று இருக்கும், அதற்குள்ளே மட்டும்தான் அவர்களை பார்க்க முடியும். தனிமையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை விட்டு போயிருந்ததாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருந்ததாக இருக்கிறது. குறிப்பாக ஈராக்கில் இருந்து பலஸ்தீனம் வரையிலான அவர்களுடைய பிரயாணத்தில் நீண்ட நெடுங்காலம் மக்கள் தொடர்பை விட்டுவிட்டு அல்லாஹ்வோடு தனிமையில் இருந்தார்கள் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார ஹிராவில் நபி பட்டம் வாங்கியது நமக்கு தெரியும். ஆனால் 35வது வயசில் இருந்து போய் ஹீராவில் உட்கார்ந்தார்கள். 40 வயதில் நபி பட்டம் கிடைத்தது. 5 வருஷ தனிமை, 5 வருஷம் கார ஹிரா. ஹிராவை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், ஹிராவிலே அமர்ந்து தலையை வலதுபுறமாக திருப்பினால் காபா தெரியும். அப்படி ஒரு வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ காபா அது தெரியும். அந்த இடத்துல போய் அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே போய் இருந்தார்கள். அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தினர்கள் முன்னாலே சில பேர் அப்படி தனிமைக்காக அங்கே போனதாகவும் வரலாறுகளிலே குறிப்பிருக்கிறது. எனவே அதை ஒட்டி இவர்கள் அல்லாஹுவை நான் அடைய வேண்டும், அப்படியானால் நான் எல்லாரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், குடும்பம் உட்பட எல்லாரோடும் கொஞ்சம் தொடர்பை குறைத்து கொள்ள வேண்டும், எப்போதாவது உணவு தேவைக்காக உடைமாற்றும் தேவைக்காக வீட்டுக்கு போவது, மீதி நேரங்களில் இங்கேயே இருந்து விடுவது, சமயங்களில் உணவையும் மனைவி கொண்டு வந்து கொடுத்து விடுவது, அவர்கள் வீட்டுக்கு போகாமல் பல நாட்கள் இருப்பது, இதுவெல்லாம் கார ஹிராவிலே நடந்தது. ஏறத்தாழ 5 வருட தனிமை வணக்கங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் 40வது வயதில் அவர்களுக்கு நபித்துவத்தை நுபுவத்தை வழங்குகிறார். இப்போ இத்தனை நபிமார்களும்
ரப்பை அடைகிற இந்த பாதையில் அவர்கள் தனிமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தான் புனித ரமதானில் இந்த தனிமை பல நன்மைகளை தரும். ஒன்று, ரப்போடு நாம் தனிமையில் இருக்கிறோம் என்கிற உயர்ந்த விஷயத்தை தரும். ரெண்டாவது, லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைய செய்யும். மூன்றாவது, இருக்கிற பாவச் சுமைகளை எல்லாம் இறக்கிவிட்டு பெருநாள் பிறை பார்த்த பிறகு வெளியேறுகிற போது பாவங்களை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக அவர்களால் வெளியே போக முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் தான் இஅ்திகாஃபை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து ஏற்பாடு செய்தார்கள். ஹதீஸில் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹுவினுடைய நிழல் பெறக்கூடிய கூட்டம், நிழல் இல்லாத நாளில் இறைவனுடைய அரிசின் நிழல் மட்டும் இருக்கும். அந்த நிழல் பெறக்கூடிய கூட்டம் 7 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதில் ஒருவர் ரஜுலும் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனியாக உட்கார்ந்து தனிமையில் அல்லாஹுவை திக்ர் செய்கிறார். தனிமையில் யாரும் கூட இல்லை, அவர் ஒருத்தர் மட்டும். ஃபஃபாதத் ஐனாஹு, அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்கிற போது அவர் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. இப்படிப்பட்ட மனிதருக்கு இறைவனின் நிழல் உண்டு. அந்த 7 பேர்த்திலேயே இன்னொருத்தர் பேர் வருது. எப்படி வருது? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிவாசலோடு அவருடைய கல்பு கட்டி போடப்பட்டிருக்கிறதே அந்த மனிதர். யோசிச்சு பார்த்தா 7 பேர் நிழல் வாங்குவாங்க. நீதமான அரசன், வலக்கரம் தெரியாமல் இடக்கரம் தெரியாமல் வலது கரத்தால் கொடுத்தவன், இப்படிலாம் வருதில்ல. இந்த 7 பேர்த்தில் 2 செக்ஷன் இஅ்திகாஃபுக்குள்ளே வந்துடுது. தனிமையில் அமர்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்து கண்களில் கண்ணீர் விடுதல். கல்பு என்பது பள்ளிவாசலோடு கட்டி போடப்படுதல். இந்த ரெண்டுமே நிழல் பெறும் 7 பேருடைய 7 பிரிவில் 2 பிரிவு இஅ்திகாஃபுக்குள்ளேயே வந்து விடுதல். அதனால் தான் இஅ்திகாஃப் முக்கியத்துவம் பெறுகிறது. பள்ளிவாசல்களில் ஆண்கள் இருக்கிற இஅ்திகாஃபும், வீடுகளிலே கொஞ்சம் தனிமையாக மற்றவர்களை விட்டும் ஒதுங்கி பெண்கள் இருக்கிற இஅ்திகாஃபும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. இஅ்திகாஃப் அன்பிற்குரியவர்களை ஆண்டுதோறும் நினைவுபடுத்துகிறோம் என்றாலும் நினைவுபடுத்த வேண்டும். 3 வகையான இஅ்திகாஃப் இருக்கிறது. ஒன்று ஃபர்து, அதாவது வாஜிபுன்னு சொல்கிறோம், வாஜிப் கட்டாயம். ரெண்டாவது சுன்னத், மூணாவது முஸ்தஹப். இப்படி 3 இருக்குது. கட்டாய இஅ்திகாஃப்ங்கிறது நேர்ச்சை செய்து விட்டு இஅ்திகாஃப் இருக்கும். யாராவது ஏதாவது இப்படி நடந்தால், யாரெல்லாம் நான் உனக்காக மஸ்ஜிதில் வந்து நான் இப்படி இஅ்திகாஃப் இருக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணிட்டா அந்த இஅ்திகாஃப் கட்டாயம் கடமையாகும். அந்த இஅ்திகாஃப் வாஜிப் என்று பெயர். சுன்னத்தான இஅ்திகாஃப், சுன்னத் முஅக்கதா கிஃபாயா, சக்தி வாய்ந்த சுன்னத். ஆனால் ஊரில் சில பேர் மீது கடமையாகும், அவ்வளவுதான். யாராவது செய்து விட்டால் எல்லோரின் கடமை நீங்கிவிடும். யாருமே ஒரு ஊரில் இஅ்திகாஃப் இருக்கலைன்னா ஊர் பாவியாயிரும். அதுதான் கிஃபாயா என்பது அர்த்தம். இது ரமதானுடைய பிறை 21 மகரிபில் இருந்து பெருநாள் பிறை பார்த்த அந்த மகரிபு வரைக்கும் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் சுன்னத் என்று பெயர். இது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. மூணாவது முஸ்தஹப், 1 நாள் இருக்கிறது, 2 நாள் இருக்கிறது, 3 நாள் இருக்கிறது, அல்லது உள்ள நுழைஞ்ச ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நம்ம நியத்து பண்ணிக்கிறது, தொழுகைக்கு வர்றப்ப நியத்து பண்ணிக்கிறது. ஒன்றும் இல்லை, தராவிலே 8:45 உள்ளே வர்றோம், இஅ்திகாஃபை நியத் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறோம், திரும்ப 11 மணிக்கு தான் வெளியே போகிறோம், 11:15 ஆகுது. இந்த 2 மணி நேரம் இஅ்திகாஃப், இதெல்லாம் முஸ்தஹப்பில் சேரும். 2 நாள் 3 நாளும் முஸ்தஹப்பில் தான் சேரும். இதில் என்னன்னா, முந்தின 2க்கும் நோன்பு கம்பல்சரி. வாஜிபான இஅ்திகாஃப் இருப்பவர்கள் நோன்பு இல்லாமல் இருக்க முடியாது. 10 நாள் சுன்னத்தான இஅ்திகாஃப் இருப்பவர்களும் நோன்பு இல்லாமல் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. இந்த 3வது முஸ்தஹப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நோன்பு தேவையில்லை. 1 நாள் இருக்கிறாங்க, 2 நாள் இருக்கிறாங்க, ஏன் 5 மணி நேரம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இஅ்திகாஃப் என்று நியத்து செய்ய வேண்டுமானால் அது நோன்போடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது.
இந்த இஅ்திகாஃபை பொறுத்தவரை முழுக்க லைலத்துல் கத்ரை அடைதல், பாவ மன்னிப்பு தேடுதல், இபாதத்துகள் செய்தல், தொழுகுதல், திக்ரு செய்தல், அல்லாஹ்விடத்தில் அழுகுதல், இதெல்லாம் மட்டும்தான் பிரதானமான இஅ்திகாஃபினுடைய வேலைகள். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க இரவு 2-3 பகுதியாக முதல்ல பிரிச்சுக்கணும். இரவு வணக்கம், பகலில் தொடர்ந்து அவர்கள் உறங்கட்டும் நோன்பு வைத்த நிலையில். அது காலை முதல் மதியம், திரும்ப மதியம் முதல் மாலை வரை வேண்டுமானாலும் அவரவர்கள் உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் உறங்கி எழுகட்டும். இரவு விடிய விடிய இபாதத்தில் இருக்க வேண்டும், அது நல்லது. 3ஆக இபாதத்தை பிரிக்கலாம். இரவினுடைய முந்திய பகுதி திலாவத்திலே செலவிடப்பட வேண்டும். திலாவத்து, திக்ரு, இந்த 2 தான். குர்ஆன் ஓதுறதும் திக்ரு செய்வது 3 பார்ட்டாக பிரித்து முந்தின பகுதி இது. இரவினுடைய நடுப்பகுதி தொழுகைக்கானது. இரவினுடைய நடுப்பகுதி அது கியாமுல் லைலோ தஹஜ்ஜதோ, நீங்கள் தனியாக நஃபிலோ, கியாமுல் லைல் தான் தொழுகணும்னு இல்லை. நீங்கள் தனியாக தஹஜ்ஜத் தொழுதுக்கலாம், நீங்கள் தனியாக நஃபில் தொழுகலாம், என்ன வேணாலும் தொழுகலாம். கியாமுல் லைலும் இங்கே நடக்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்போது இரவினுடைய நடுப்பகுதி தொழுகைகளுக்காக. இரவினுடைய கடைசி பகுதி, அதாவது சஹருக்கு முன்னால், கண்டிப்பாக அது பாவ மன்னிப்புக்காக. துவா மட்டும்தான். அப்போ உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு கூடாது. அந்த டைம் நான் ஸ்டாப் துவா செய்யணும், பாவ மன்னிப்பு செய்யணும், திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கணும், துவாவிலேயே இருக்கணும். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், குர்ஆனுடைய ஆயத்து. சஹர் நேரம் வருகிற போது அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நல்லடியார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி அடையாளம் அல்லாஹ் சொல்லுகிறார். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அஸ்ஹார்னா சஹர், சஹர் நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே நம்முடைய இந்த வழக்கமான இஷா தராவிகெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சுமார் 4 மணி ஒரு சஹர் வரைக்கும் உள்ள நேரத்தை தயவு செய்து 3ஆக பிரியுங்கள். இந்த நேரத்தை மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஓதுவதற்கு, திக்ர் செய்வதற்கு இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் தொழுவதற்கு இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ கையேந்தியும் சஜ்தாவிலும் தொடர்ந்து துவா செய்வதில் இருக்கட்டும். இது போன்ற இரவுகளை கடத்த வேண்டும். இது இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கான மிக முக்கியமான விஷயம். நோன்பு இல்லாமல் உள்ள சூழ்நிலை ஏற்படுமானால் அது சுன்னத்தான இஅ்திகாஃப் அல்ல. இடையில ஏதாவது ஏற்பட்டால் இஅ்திகாஃப் சுன்னத்து என்ற நிலையில் இருந்து முஸ்தஹப்னு மாறிடுச்சு. அவங்க கண்டினியூ பண்ணலாம், இருக்கலாம். 5 நாள் ஆச்சு, 6வது நாள் நோன்பு வைக்கலை, ஒன்றுமில்லை, இஅ்திகாஃபை தொடரலாம். ஆனால் அது சுன்னத் என்கிற நிலையில் இருந்து நஃபிலு முஸ்தஹப் அப்படிங்கிற நிலைக்கு அது மாறும். சுன்னத்தான இஅ்திகாஃப்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. இஅ்திகாஃபில் மிக முக்கியமான அம்சம், ஆண்டுதோறும் சொல்லுகிறோம், அதிகமாக மக்கள் தொடர்பும் பேச்சுவார்த்தைகளும் வீண் விளையாட்டுகளும் சிரிப்புகளும் பேச்சுகளும் இல்லாமல் 10 நாளும் போகணும். அது அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் இஅ்திகாஃப். 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் ஓரளவு பேணுதலாக இருக்க முற்பட்டாலும் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த 2 நாள் 3 நாளைக்காக வர்றாங்கல்ல, அவங்க அவ்வளோ பேணுதலாகவும் இருக்கிறது இல்லை. உட்காந்து குரூப்பாக சாப்பிட்றது, குரூப்பாக அரட்டை அடிக்கிறது, இதில் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுடைய இதுவும் சேர்ந்து கெட்டு போயிடுது. தயவுசெய்து சொல்லுகிறோம், இஅ்திகாஃப் இருக்கிறவங்கள தவிர வேறு யாரும் மஸ்ஜிதில் கூட எல்லாம் சாப்பிடக்கூடாது. இது என்னமோ டிஃபன் எடுத்துகிட்டு வச்சு விதவிதமாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படிப்பட்டது. நோம்பாளி இந்த இஅ்திகாஃப் அல்லாதவர்கள் இங்கே நோம்பே திறக்க வேண்டாம், தயவுசெய்து வெளியே போயிருங்களேன். இன்னும் சொல்லப்போனால் யாரும் வருத்தப்படக்கூடாது, கோவிச்சக்கூடாது. இந்த 3வது வகை முஸ்தஹப்பான இஅ்திகாஃப் இருக்கிறவங்க மேலே போயெல்லாம் நோம்பு திறக்கலாம், தப்பில்லை. இந்த மேலே போய் கூட நோம்பு திறக்க வேண்டாம், அதிகமாக குடிக்கிறது கூட போக வேண்டாம், ஜனாசா வந்தால் கலந்துக்க வேண்டாம். அந்த அளவுக்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் யாருக்கு தெரியுமா? 10 நாள் சுன்னத்தான இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சில பேர் சண்டேல இங்கே இருந்துட்டு போகிறேன்ட்டு குடும்பத்தோடு உட்காந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க. பையன், தகப்பனார், மாமா, மச்சான் எல்லாம். அது எல்லாருடைய இஅ்திகாஃபையும் சேர்ந்து கெட்டு போயிடும். தயவுசெய்து அரட்டை அடிப்பதற்குள்ள களமாக இஅ்திகாஃப்களை பயன்படுத்தாதீங்க. வேணா ஒரு வேலை செய்யுங்கள். 10 நாள் முழுசாக இஅ்திகாஃப் இருக்காதவங்க ஒரு இடத்தை தனிமைப்படுத்தி கொள்ளலாம்.
ஒரு கூண்டு அமைத்து அதற்குள்ளே இருப்பவர்கள் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் மட்டும் இருந்தால் நன்றாக இருக்கும். குறைவான தினத்தை இஅ்திகாஃப் இருப்பவர்களை ஊக்கம் குன்ற செய்கிறோம்னு நினைக்க வேண்டாம். அவர்களுடைய இஅ்திகாஃபினால் தொடர்ந்து சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிற இஅ்திகாஃப் கெட்டு போகக்கூடாது. இங்கே பெரும்பாலும் அப்படி கூட்டு சாப்பாடு, கூட்டு அரட்டை இதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் பாதுகாக்கணும், இது சரியில்லை. அப்புறம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமான இஅ்திகாஃபின் நோக்கம் அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு நாம் தனிமையிலே இருப்பதை விரும்பி இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் இஅ்திகாஃபுக்கு. அது உட்காந்து பூரா மொபைலில் நைட்டு பூரா நோண்டிகிட்டு இருந்தால் அதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம். அதுக்கு பேரெலாம் இஅ்திகாஃப் இல்லை. வெளியே அவர் நடந்து போனால் கூட இந்த மார்க்கெட்டுக்கு மட்டும் போவார். இதுக்குள்ளே போனால் துனியாவுக்குள்ளேயே போவார், எல்லா நாட்டுக்கும் போவார். அதனால் இருக்கட்டும், கையில் வச்சுருந்தா வச்சுருங்க. ரொம்ப அவசிய தேவை என்றால் ஒரு கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவலாமல் ஒழிய வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தால் இஅ்திகாஃபெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும், பூரா போயிடும். அதுலேயும் ஃபேஸ்புக்கில் உள்ளே போனாருன்னு வைங்களேன், அது முஸ்தஹப்பை விட மோசமாக போயிடும் இஅ்திகாஃப். அதனால் கூடுமானவரை உலகம் சார்ந்த நிலைகளிலே இருந்து நான் என்னை விடுவித்து கொள்ளுகிறேன்கிற மாதிரி இருக்கணும். இனி அந்த மொபைல் பயன்பாடோ, பத்திரிக்கை படிக்கிறதோ, அரட்டை அடிக்கிறதோ, இது இதுதான் நோக்கம் என்கிற போது நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வளோதான். கூடுமான வரையும் அதெல்லாம் இல்லாமல் மட்டும் இருந்துட்டா, 10 நாள் மொபைல் இல்லாமல் இருந்தாவே அல்லாஹ் இப்போலாம் சொர்க்கம் கொடுத்துருவான். ஆமாம், ஒரு 10 நாள் எல்லாம் நான் 10 நாள் மொபைல் தொடவே இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது, சொர்க்கம் கிடைச்சாலும் கிடைச்சிடும். இன்றைக்கி துனியா அவ்வளவு மோசமாகிவிட்டு நம்மளால் 10 நாள் அல்ல, ஒரு 2-3 மணி நேரம் மொபைல் இல்லைன்னாவே தவிச்சு போயிடுறாங்க. ஒரு 10 நாட்கள் அப்படிப்பட்ட தொடர்பில் இருந்தும் கூட நீங்கள் உங்களை தனிமைப்படுத்த முடியுமானால், ஒரு எமர்ஜென்சிக்கு அதெல்லாம் இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் பொழுதுபோக்கு அம்சமாக இங்கே பள்ளிவாசலில் அதை பயன்படுத்தி இஅ்திகாஃபினுடைய நன்மையை வீணடித்து விட வேண்டாம். அடுத்து பெண்களின் இஅ்திகாஃப் சுன்னத்தான இஅ்திகாஃபாக இருக்கிறதால் அது அவர்களுடைய கணவரின் அனுமதியோடு, குடும்பத்தாரினுடைய ஒப்புதலோடு வீட்டிலேயே ஒரு தனி இடத்தை, அதுக்காக வேண்டி வீட்டில் தனியாக உட்காந்து வேலை செய்யக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, வீட்டு வேலைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஜம்முன்னு உள்ளே உட்காந்துட்டு தண்ணி செம்பு கூட ஏற்றி தர மாட்டேன்னு உட்காந்துருக்கும். அந்தளவுக்கெல்லாம் இல்லை. இபாதத்து செய்யணும், வெளித்தொடர்புகள் வேண்டாம், வெட்டி அரட்டைகள் வேண்டாம். வெளித்தொடர்பு இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு முசல்லாவுக்குள்ள எந்த இடமோ, அவங்க தொழுகிற இடம் எதுவோ அங்கே உட்காந்துக்கலாம். ஏதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எதுவாவது செஞ்சு தர்றதெல்லாம் இஅ்திகாஃப் முடியாது. குடும்பத்தில் அதையெல்லாம் தாராளமாக செய்யலாம். கணவருடைய அனுமதியோடு அப்படிப்பட்ட இஅ்திகாஃப்கள் இருக்கலாம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவிலிருந்து இரவு 1 மணிக்கு தொடங்கி 3-3:30 மணி வரைக்கும் இங்கே கியாமுல் லைல் தொழுகை நடைபெறும். 8 ரக்காத்துகள், ஒரு நாளைக்கு சுமார் 3 ஜுஸு வீதம். அந்த 10 நாட்கள் இரவில் மாத்திரம் தனியாக ஒரு குர்ஆன் அது ஓதப்பட்டு கடைசி பெருநாளைக்கு முந்தைய இரவில் அந்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் அது கத்தம் செய்யப்படும். அந்த தொழுகையிலையும் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், இஅ்திகாஃப் உள்ளவர்கள் மட்டுமல்ல, அந்த தொழுகைக்காக வரக்கூடியவர்களும் கலந்து கொள்ளலாம். கவனிக்கவும், பெண்களுக்கு அந்த தொழுகைக்கு இங்கே அனுமதி இல்லை, அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இந்த இஅ்திகாஃப் இருக்கிறவங்க தயவு செய்து பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு ஒரு தகவல் மட்டும் கொடுத்துருங்க.